அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த லைன்ஸ் நம்ம ப்ரீவியஸாக ப்ரிடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ், எஸ்பெஷலி லாஸ்ட் ஃப்ரைடே நமக்கு வீடியோ போட முடியல டியூ டு சம் பர்சனல் ஒர்க். ஸோ அந்த லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் மார்க் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங் கேண்டிலும் ப்ரொவைட் பண்ண முடியலை. ஸோ சாரி ஃபார் தட். இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ டூல் பேஸ்டாக எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம 5 மினிட்ஸ் படி பார்த்துக்கலாம். மார்க்கெட் இன்றைக்கி இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. மோர் தென் 300 நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு ஹியூஜ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் அண்ட் க்ரீன் கலர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எப்போல்லாம் அந்த இடங்களில் டச் ஆகிட்டு ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹை அண்ட் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ கட்டாகிறாங்களோ அது நமக்கு ரிவர்சல் ட்ரேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதன்படி நமக்கு இந்த ரெட் அண்ட் க்ரீன் கலர்ஸ்க்கு வெளியே ஒரு கேண்டில் எப்போ ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹையை கட்டாகிறாங்களோ அதுதான் புல் பேக் ஃபார் லாங். க்ரீன் கலர் இருக்கும் பொழுது நம்ம புல் பேக் ஃபார் லாங். இதுவே ரெட் கலர்ஸ்லேருந்து நமக்கு க்ரீன் அண்ட் ரெட் கலர்ஸை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் வரும்பொழுது ரிவர்சல் ஃபார் ஷார்ட் அப்படின்னு நம்ம என்ட்ரி ஃபார் ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதன்படி நமக்கு எக்ஸாக்டாக என்ட்ரி கொடுத்த இடம் 5 மினிட்ஸ் படி இந்த இடங்கள் நமக்கு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இதுதான். எக்ஸிட் அப்படிங்கிறது நம்மளுடைய ரெட் கலர்ஸ் லைனான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த லைன் கிட்ட வரும்பொழுது நம்ம எக்ஸிட் ஆயிருந்துருக்கலாம். மார்னிங் என்னதான் ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் நமக்கு என்ட்ரி அப்படிங்கிறது எப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 12:20 மட்டுமே நமக்கு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் த டூல் 5 மினிட்ஸ் படி நம்மளுடைய என்ட்ரி இங்கே எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் இங்கே எக்ஸிட் அப்படிங்கிறது இதுதான். இது 5 மினிட்ஸ் படி டூல் பேஸ்டாக நம்மளுடைய வியூ. இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம டூல் பேஸ்டாக பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. ப்ரீவியஸாக நம்ம அந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் போடாதனால மட்டுமே நம்ம டூல் பேஸ்டாக பார்த்துட்ருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா எவ்ரிடே நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் டேக்கான லெவல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். பட் டுடே ப்ரீவியஸ் டேட்டா இல்லை அப்படிங்கிறனால மட்டுமே நம்ம டூல் பேஸ்டாக நம்ம பார்த்துக்கலாம். நிஃப்டி எந்த அளவுக்கான ஒரு அக்குரேட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்களோ அதன்படி பேங்க் நிஃப்டியுமே நமக்கு என்ட்ரி கொடுத்துருந்த பிளேஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டான டைம் 12:20க்கு. இங்கே தான் நம்மளுடைய என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இதுதான். என்டையர் மார்க்கெட் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்ம ஒரு சின்னதான ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் பேங்க் நிஃப்டி. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸுமே ஒரு பெரிய ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் என்ட்ரி அப்படிங்கிறது சேம் டைமிங்கில் நமக்கு இந்த இடங்கள் என்ட்ரி இந்த இடங்கள் ஸ்டாப் லாஸ் எக்ஸாக்டாக நியர் டு நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனான ரெட் கலர்ஸ் லைனில் டச் ஆகும் பொழுது நம்ம எக்ஸிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட். சூப்பராக இன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி ஒரு புல் பேக் அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ இது மாதிரி ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 80% ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சைட்வே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக வீடியோலையும் நம்ம இதை தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். ஒரு அந்த லோவில் வரும்பொழுது மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கோ இல்லை ஹையில் போயிட்டு மார்க்கெட் மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். எப்போ அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப் இல்லை ஒரு பெரிய கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மொமெண்டம் அப்படிங்கிறது என்டையர் மொமெண்டம் நமக்கு அதில் முடிஞ்சிடும். அப்படிங்கும் பொழுது அதுக்கப்புறமாக சைட்வே மாதிரி தான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். நம்ம ப்ரீவியஸாக சொன்னபடி லாஸ்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது போட முடியல டியூ டு சம் பர்சனல் ஒர்க். ஈவன் தோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் கேண்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் அப்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடைய இன்றைக்கி எக்ஸ்பெஷலி என்ட்ரு ஆகுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஒரு 12:53 அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களும் நீங்கள் எப்படியே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னையுடைய
கேண்டில் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது 25/0/17.50. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கிற லைன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதில் தொட்டுட்டு மார்க்கெட் நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸாகவே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்தந்த லைன்ஸ் எல்லாமே மல்டிபிள் டைம் சைக்கிளினுடைய காம்பினேஷன். இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடங்கள் டச் ஆகும் பொழுது அது ஒரு சப்போர்ட்டாகவோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸாகவோ ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நம்ம 30ஆம் தேதி ஜூன்லேருந்து நம்ம டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் தேதி 5th ஆகஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான டேட் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து இந்த 5th ஆகஸ்ட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது வந்து இது ஒரு ரெட் கேண்டில். அது மட்டும் இல்லாமல் 25th ஜூலை அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பில் இருக்கும் பொழுது இது ஒரு வேலிடான ஒரு செட்டப் அப்படிங்கிறத ப்ரீவியஸாகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். என்னதான் 5th கேண்டிலுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சுருந்தாலும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, என்னதான் 5th கேண்டிலுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சுருந்தாலும் இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த கேண்டில் 25th ஜூலைக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு லாங் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேப் அப் அப்படியான இந்த கேப் ஃபில்லிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் இந்த இடங்கள் வந்துட்டு இந்த லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள்லேருந்து ஒரு ரிவர்சல் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம என்டர் ஆகலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் 5th ஆகஸ்ட்டுக்கு மேலே க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைனாக இருந்தாலும் பக்கத்துலேயே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ பொசிஷனல் லாங் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே டே கேண்டில் போனால் மட்டுமே நம்ம லாங் போகலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி லாங் போகலாமே தவிர்த்து இப்போ மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப் கொடுத்துட்டாங்க. ஸோ என்டையராகவே நம்ம ஹியூஜ் குவான்டிட்டி வந்து லாங் சைடில் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுவும் ஒரு அட்வைசபிள் கிடையாது. லாங் போகிறது அப்படிங்கிறது ஒரு 5th ஆகஸ்ட்டுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு ஃபஸ்ட்டு குட் சைன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் இன்னுமே லாங் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு 25th ஜூலைக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டூல் பேஸ்டாக வந்து இப்போ பார்த்துக்கலாம். இது டூல் பேஸ்டாக வந்து நம்ம ப்ரீவியஸாக 13th ஆகஸ்ட் வந்து நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஹை கட் ஆகிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இதுலேருந்து மார்க்கெட் கொடுத்தாலும் ஷார்ட் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு கீழே போனால் மட்டுமே இனி ஃபர்தராக ஷார்ட். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடங்கள் வரைக்குமே இந்த ரெட் லைன் அப்படிங்கிறது 25,280 அரௌண்ட் வந்து 25,280 வரைக்குமே நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ஷார்ட் போகலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இதுக்கப்புறமாக ஷார்ட் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு கீழே போனால் மட்டுமே ஷார்ட் பேஸ்ட் ஆன் த டூல் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக 13ஆம் தேதி வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு கேப் அப் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. என்னதான் கேப் அப் கொடுத்துருந்தாலும் இந்த 25th அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மார்க்கெட் ஒரு மொமெண்டமில் இருக்கும் பொழுது ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்ன். ஸோ இதில் இருந்து மார்க்கெட் இதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக 25,280 வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் நமக்கு இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியுமே வந்து இந்த 56,098 அப்படிங்கிற லெவல்ஸில் இருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 5th ஆகஸ்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். இந்த இடங்கள் வந்து நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து இந்த எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த லைன் 5th ஆகஸ்டினுடைய ஹையன்ல மார்க் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இன்றைக்கி சப்போர்ட் எடுத்த இடம் வந்து இதிலேருந்து மார்க்கெட் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே ஒரு முதல் கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு குட் சைனாக இருந்தாலும் நிஃப்டியில் சொன்னபடியே 25th மேலே போனாலும் மட்டுமே நமக்கு லாங் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர்ஸ் எல்லாமே பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே ஃபர்தராக போகும் பொழுது நம்ம ஷார்ட் போகலாம். பட் இந்த இடங்கள் மறுபடியும் வராங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். ஷார்ட் அப்படிங்கிறது இந்த லெவல்ஸுக்கு கீழே போனாலும் மட்டுமே ஃபர்தராக ஷார்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிறது கன்சல்டேஷன் ஜோனில் வந்து இருக்காங்க. என்னதான் வந்து 5th ஆகஸ்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலும் 25th மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து SGX வந்து அகைன் ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து வித்தின் 2 டேஸில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க.
200 to 250 பாயிண்ட் வந்து சிங்கப்பூர் இண்டெக்ஸ் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் நம்மளுக்கும் நடக்கலாம். அது ஒரு பெரிய கேப்பு இல்லை கேப்டவுன் இல்லாமல் இருந்தால் அந்த என்டையர் மூமெண்ட்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளுடைய கமாடிட்டியில் இருக்கிற கோல்டுமே ஒரு மொமெண்டம் ட்ரெண்டிங் மொமெண்டம் வித்தின் 2 டேஸில் கொடுக்குறது மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதை நிஃப்டினுடைய 19th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 19th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 19th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 19th ஆகஸ்ட். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐயனில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 19th ஆகஸ்ட் எஃப்எம்சிஜி, ஆயில் அண்ட் கேஸ், ஹவுசிங், ரியாலிட்டி இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது, T=N செட்டப்னா என்ன, எந்த மாதிரியான ஸ்டாப் லாஸ் இருந்தால் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரீவியஸாக வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ண மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.